கிருஷ்ணா. நீ தேன் என்றால் நான் அதன் சுவை, நீ கவிதை என்றால் நான் அதன் சொற்கள், நீ வானவில் என்றால் நான் அதன் அருள். என்னை சுவாசிக்க வைத்தவருக்காக நான் வாசித்த முதல் கவிதை எனக்கு. கோடி உறவு அருகில் இருந்தாலும் உன்னை மிஞ்சிய உறவர்கள் உலகில் இல்லை அம்மா. நன்றி. கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த உங்கள் பாசம், அதுவே என் தாய் நேசம். வணக்கம். என் பெயர் ரசிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் அம்மாவுக்கு கவிதை எழுதியுள்ளேன். இது நான் எழுதிய கவிதை. அம்மா நம்மேல் எவ்வளவு பாசம் வைத்துள்ளார், அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அம்மா என்றால் என் உயிர். அம்மா நம் ஒரே கடவுள். தேங்க்யூ. 5ஆம் வகுப்பு. என் உயிர். என் அம்மா இல்லை என்றால் நான் இல்லை. என் அம்மா தான் என் வைரகம். எனக்கு என் அம்மாவை மிகவும் ரொம்ப பிடிக்கும். நன்றி. 5ஆம் வகுப்பு. கோடி உறவுகள் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சிய உறவில்லை. கோவில் கடல் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சிய கடவுள் இல்லை. தேங்க்யூ. 7ஆம் வகுப்பு. தீபக்கு. அம்மாவை பற்றிய கவிதை. தாய் என்னும் தீபம் என்ற உலகில் சுடர்விட்டு எரிவதால் தான் பாசம் எனும் போது இந்த உலகில் இன்னமும் மின்னி வருகிறது. நன்றி. கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வெற்றி இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. கோடி உறவுகள் அருகில் இருந்தாலும் உன்னை நீங்கி உறவேதும் உலகில் இல்லை அம்மா. தேங்க்யூ. 4ஆம் வகுப்பு. இம்ரான் பாஷா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இம்ரான் பாஷா. நான் இன்று அம்மாவை பற்றி கவிதை சொல்ல போகிறேன். நான் என்றால் அம்மாவுக்கு உயிர், அம்மா என்றால் எனக்கு உயிர். அம்மாவுக்கு பிடித்தது நான், எனக்கு பிடித்தது அம்மா. அன்பாக இருப்பார் அம்மா, எனக்கு பிடிச்சது வாங்கி தருவாங்க அம்மா. என் பெயர் தர்ஷன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அம்மாவை பற்றி கூறப் போகிறேன். நான் என்றால் அம்மாவுக்கு உயிர், அம்மா என்றால் எனக்கு உயிர். அன்பாக இருப்பார் அம்மா, எனக்கு பிடித்தது அம்மா, என் உயிர் அம்மா. தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சர்மா. 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்மா கதையை சொல்ல போகிறேன். எனக்காக வாழும் இதயமே, உனக்காக நான் இருப்பேன் எப்போதுமே. குயில் கூட தூர மறந்துவிட்டது உன் குரலை கேட்டேன், மயில் கூட மயங்கிவிட்டது உன் அழகை கண்டேன். நீயும் உலகில் ஒருத்தி என்று நினைத்தேன், இங்குதான் புரிந்தது நீதான் என் உலகம் என்று. 1000 வார்த்தைகள் இருந்தாலும் உன்னை வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை. 6ஆம் வகுப்பு. அகாலீஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அங்காளீஸ்வரி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்மா கவிதை. நான் வாழ்ந்த முதல் வீடு தாயின் கருவறை, நான் அமர்ந்த முதல் சிம்மாசனம் தாயின் மடி, நான் தூங்கிய முதல் பாய் தாயின் புடவை, நான் போர்த்தி கொண்ட முதல் போர்வை தாயின் அரவணைப்பு, நான் சீவிய முதல் சிரிப்பு தாயின் கைவிரல்கள், நான் பாடிய முதல் பாட்டு அம்மா, நான் எழுதிய முதல் கவிதை அம்மா. 6ஆம் வகுப்பு. நிஷாந்த். என் பெயர் நிஷாந்த். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
பழகினேன். கண்கள் பார்த்த முதல் ஓட்டம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அது என் தாயின் நேசம். நன்றி. ரத்னா 5ஆம் வகுப்பு. வணக்கம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் அம்மாவை பற்றி கவிதை கூற போகிறேன். நம் மேல் பாசம் வைத்திருக்குவாள். அப்படிப்பட்ட அம்மாவை நாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அம்மா என்பது நம் குலதெய்வம் போல. அம்மாவை என்னைக்கும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அம்மா நம் மேல் வைக்கும் பாசமும் அன்பையும் மறக்கக்கூடாது. அம்மா நம்மளை எங்கும் விட்டு கொடுக்க மாட்டார். நன்றி. 6ஆம் வகுப்பு கேசவகுமார். கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், முதலில் ஒற்றிருக்க முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம், அதுவே என் தாயின் நேசம். அனிதா 5ஆம் வகுப்பு. பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. நன்றி. அம்மாவை பற்றிய சிறு கவிதை. உலகில் யார் இருந்தாலும் அம்மா ஒருவரே போதும். இவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அம்மாவுக்கு பிடித்தது நான், எனக்கு பிடித்தது அம்மா. அப்படிப்பட்ட சிறந்த கடவுளான அம்மாவை எப்பொழுதும் அன்பாய் பாசமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அம்மாவை நாம் இரு கண்கள் போல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சந்திரநாட்டி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுயநலமான இவ்வுலகில் சுயநலமற்ற உறவுமே. அன்று 10 மாதம் கருவறையில் சுமந்தாய், இன்று வரை இடையறையில் சுமந்து கொண்டிருக்கிறாய். 1000 கரம் வந்தாலும் நான் எதிர்பார்ப்பது உன் கரம். 1000 கவலை வந்தாலும் ஒரு முகம் போதும் அந்த கவலையை மறக்க, அது உன் முகம். நன்றி. இன்று நமது பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்ற மாணவ மையத்தில் கவிதை போட்டி 4ஆம் வகுப்பு கவிபாரதியை அன்போடு அழைக்கிறோம். பெயர் கல்பாரதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று அம்மாவை பற்றிய கவிதை கூற வந்துள்ளேன். பேசியும் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பேசாமல் புரிந்து கொள்ளும் உறவு அம்மா. கேட்டும் கொடுக்காத தெய்வங்களுக்கு மத்தியில் கேட்காமல் கொடுக்கும் அம்மா. நன்றி. அஸ்வின் 4ஆம் வகுப்பு. அம்மா உனக்கு நான் தாளமாக எழுதுகிறேன். இவர்களும் இறுதியாக என்னை கலைவழியில் இருந்தே ஒதுக்கி வைத்து விட்டாயே. மீண்டும் ஒரு வாரம் தருவாய. எந்த கவலையும் இன்றி, எந்த கோபமும் இன்றி, ஏக்கமும் இன்றி, எந்த ஏமாற்றமும் இன்றி உன் கருவறையில் என் காலங்கள் கழித்திட எனக்கு மீண்டும் ஒரு வரம் தருவாயா. சாட்சி. சபானா 5ஆம் வகுப்பு. வணக்கம். என் பெயர் சபானா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது அம்மாவை பற்றி கூறப் போகிறேன். அம்மா என்றாலே பாசம்தான். அம்மா நம்மளை எங்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஏனென்றால் அவள் நம்மளை 10 மாதம் சுமந்திருக்கிறார். அம்மாவை பற்றி புகழ வேண்டும் என்றால் அவள் நம்மை வைத்த பாசத்தையும் அன்பையும் தான் புகழ வேண்டும். நம்மளை யார் வெறுத்தாலும் அம்மா நம்மளை வெறுக்க மாட்டார். அம்மா நம்மை அதிக அளவு பாசமும் அன்பையும் வைத்திருக்கிறார். இரவில் இருந்து பகல் வரையும் நான் கூடவே இருப்பது அம்மா மட்டுமே தான். நாம் எவ்வளவு வளர்ந்தாலும் நம் மேல் வைத்த பாசத்தையும் அன்பையும் விடமாட்டார். அம்மாவை யாரும் வெறுக்காதீர்கள். தேங்க்யூ. நன்றி. ரித்திக்ஷனா 5ஆம் வகுப்பு. அம்மா நீ இல்லாமல் நான் இல்லை. நீதான் என் உயிர், நீதான் என் உலகம். எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா உறவு மட்டும் போதும். தேங்க்யூ.